ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் இதுவரையும், அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி வரையும் எத்தனை ஷோ போடுறது கன்ஃபார்மாக இருக்கு, எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்கு, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, தமிழகத்தில் தி கோட் திரைப்படம் ஸோ இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் 3 கோடி வரை கலெக்ஷன் இருக்குது. ஸோ கேரளாவில் 2 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி அனைத்து இடங்களையுமே தி கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தரமான சம்பவம் வந்து பண்ணிட்டு வருது. ஸோ இந்த ஒரு நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் மட்டும் தி கோட் திரைப்படம் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத டீல் வந்து பார்த்துடலாம். அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த நேரம் முடிவுபடி 1276 ஷோ போடுறது உறுதியாயிருச்சு. 3,09,680 டிக்கெட் வந்து இதுவரையும் விற்பனை இருக்கு. இதன் மூலம் 6,02,48,000 ரூபாய் வரை கலெக்ஷன் இருக்குது. இது இந்த நேரம் முடிவுபடி தான். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்கிங் வந்து போயிட்டு இருக்குது. அதையெல்லாம் அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, தமிழகத்தில் இதுவரையும் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 6 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது. ஸோ முதல் நாளில் தி கோட் திரைப்படம் தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் வந்து உள்ளது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.